வணக்கம் மிதுன ராசி நேயர்களே. 2024 உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். 2024 எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மிக அற்புதமான ஆண்டாக இருக்கும். ஏன்னா 2023 விட 2024 மேன்மேனே ஆண்டு. என்னென்னா எல்லா மாத கிரகமான அதாவது வருட கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. வருட கிரகங்கள் வந்து குரு பகவான் வந்து லாபத்தில் இருக்கார். அடுத்து 12ஆம் இடத்தான் வரப்போகிறாரு. அதனால ஒன்றும் உங்களுக்கு வந்து இந்த வருஷம் பாதிப்புலாம் இல்லை. அவர் பேச்சு இருந்தாலும் கூட உங்களுக்கு பாதிப்பு இல்லை. அடுத்து வந்து ராகு 10ஆம் இடத்துல தான் இந்த வருஷம் ஃபுல்லாக 10ஆம் இடத்துல தான் இருப்பார். அடுத்து சனி 9ஆம் இடத்தை பாக்கியஸ்தானத்தில் தான் இருப்பார். அவர் பாக்கியாதிபதியாக இருந்து அதே வந்து பாக்கியத்தில் இருக்கிறது வந்து உங்களுக்கு மிக சிறப்பான அமைப்பு தான் இருக்குது தவிர தீமையான அமைப்பில். ஏன்னா 9 குடியவர் அவர் உங்கள் ராசிக்கு 9 குடியவர் 9 இருந்தது நல்ல சிறப்பான அமைப்பு தான். அதனால் எந்த பாதிப்பும் இல்லை. ஸோ இது மாதிரி வருட கிரகங்களால் எந்த பாதிப்பு இல்லாத ஒரு ராசியாக இந்த ராசி உங்கள் ராசி இருக்குது, மிதுன ராசி. மாத கிரகங்கள் அப்புறம் செவ்வாய் வந்து 1.5 மாதத்துக்கு ஒரு பயிற்சியாக கூடியது. அவர் வந்து பார்த்திங்கன்னா மாதம் ஆரம்பம் உங்கள் ராசியை பார்க்குறாரு. சூரியனும் உங்கள் ராசியை பார்க்குறாங்க. ஆனால் பார்த்து ஒரு 10 நாளைக்குள்ளே அதாவது சுக்கிர பகவான் உள்ளே வந்துடுவார். உங்கள் இது ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அதாவது அதே சூரியனும் செவ்வாயும் அவங்க கூட இணைஞ்சிருவார். இந்த சுக்கிரனும் அவங்க ராசிநாதரும் இணைஞ்சிருவார். இந்த வருட பிறந்து ஒரு 4 நாளே அவங்களும் இணைஞ்சிருவாங்க. ஸோ இது எல்லாமே உங்கள் ராசியை வந்து பலப்படுத்தும். செவ்வாய் பார்வை மட்டும் தான் உங்களுக்கு டேஞ்சர் தவிர மற்றபடி உங்கள் ராசிநாதர் பார்வை அப்புறம் சூரிய பார்வை சுக்கிர பார்வைலாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த வருடம் ஃபுல்லாகவே நம்ம கணக்கெடுத்து பார்க்கும்போது வருட கிரகங்களுக்கு உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கனால, ஏன்னா இவங்கெல்லாம் மாதம் பயிற்சியாக கூடாங்க. அவங்க கொஞ்சம் நெகட்டிவ் போனாங்க, அப்புறம் டக்குன்னு பாசிட்டிவாக மாறிடும். ஏன்னா அந்த அடுத்த இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல உள்ள பாசிட்டிவ் எடுத்து கொடுத்தாகணும்ல. அதனால் அப்போ வருட கிரகங்களை வச்சு தான் நம்ம வந்து பார்க்கணுமே. அப்போ வந்து கேது வந்து 4ஆம் இடத்துல இருக்கார், ராகு 10ஆம் இடம். அப்போ ராகு கேது வந்து ஒரு கேந்திரம் ஏறி உட்காருது உங்களுக்கு மேன்மையான அமைப்பு. சரிங்களா? ஸோ இவனால் லாபத்தில் உட்காந்து உங்களுக்கு அந்த அஷ்டம சனியோடைய தாக்கம் இருந்தால் கூட லாபத்தில் உட்காந்து ஓரளவு உங்களுக்கு நன்மை செஞ்சுருந்தா இந்த ராகு கேது. அதே ராகு கேது இப்போ 10ஆம் இடத்துலையும் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்குது. உங்களுக்கு மேன்மையான அமைப்பு தான். இது கூட வளர்ச்சியான அமைப்பு தான். எங்கேயும் அவங்கள வந்து கீழே தள்ளிட மாட்டாங்க. ரிஷபராசிக்காரங்க பட்ட துன்பத்தெல்லாம் நீங்கள் படத்துக்கு ஒன்றான வாய்ப்பு இல்லை. ஏன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய துன்பமாக இருந்துச்சு. ஆனால் அவங்க அஷ்டம சனியில் உங்களுக்கு அந்த லெவலெலாம் வந்து கெடுப்பலாம் இல்லைங்க. நீங்கள் ஓரளவு மேலோட்டமாக இருந்துட்டு வந்துருச்சு. இப்போ வந்து இந்த ஒரு வருஷமாக கொஞ்சம் மீண்டு வந்துருக்கீங்க. இப்போ அடுத்து இந்த 2024 இன்னும் கொஞ்சம் மீண்டு வெளியில் வந்துடுவீங்களே. உங்களுடைய தசாபத்திகளை பார்த்துக்கோங்க. உங்கள் தசாபத்திகள் வந்து உங்களுக்கு யோகமாக இருந்துச்சுன்னா இன்னும் இதை விட படிப்படியாக இம்ப்ரூவ்மெண்ட் இதை விட அதிகப்படியான இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குமே தவிர டவுன் பண்ணாது. இந்த 2024 வந்து உங்களுக்கு முற்பதியில் வந்து குரு வந்து லாபத்தில் இருந்தாலும் பிற்பாதியில் வந்து 5ஆம் மாதத்துக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு வர்றாரு. அந்த 12ஆம் இடத்துலையும் உங்களுக்கு ஏதாவது கெடுப்பலன்னா கிடையாது, நிம்மதியான தூக்கம் கிடைக்குங்க. 12ஆம் இடத்துக்கு வந்து 4ஆம் இடத்துக்கு இருக்கக்கூடிய கேதை பார்ப்பார். கேதுவால் உங்களுக்கு குடும்பங்கள் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். 4ஆம் இடம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். உயர்கல்வி படிக்கிறீங்களா, தாராளமாக படிக்கலாம். வெளிநாடுக்கு நினைக்கிறீங்களா, வெளிநாடு போகணும். இந்த குரு 12ஆம் இடத்துக்கு வந்தோடனே வெளிநாடுக்கிட்ட முயற்சி பண்ணுங்கள். மிகப்பெரிய இடத்துக்கு கூட்டி போயிடும் இந்த வருஷம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுகஸ்தானம் 4ஆம் இடத்துல ஏதாவது தீராத வியாதி இருந்தால் கூட அந்த 4ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது அந்த தீராத வியாதி கூட ஆரோக்கியமாக தீர்த்து வச்சிடும். மேல் படிப்பு படிக்கணுமா, இந்த டைமில் முயற்சி பண்ணுங்கள். இல்லை கல்வி தடைப்பட்டுச்சா அஷ்டம சனியில், இந்த 4ஆம் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இப்போ கல்வி வந்து மேன்மையாகும். படிப்பு எக்ஸாம்லாம் உங்களுக்கு பாஸ் ஆவீங்க. எந்த எக்ஸாம் எழுதினாலும் பாஸ் ஆகிடுவீங்க. சூப்பராக இருப்பீங்க. சரிங்களா? ஏன்னா அவர் வந்து 12ஆம் இடத்துல உட்காந்து உங்களுக்கு 4ஆம் இடம் 6ஆம் இடம் 8ஆம் இடம் 3 இடத்த பார்க்குறாரு. அதிர்ஷ்டத்தை பார்க்குறாரு. மறைமுகமான தனலாபம் 12ஆம் இடத்துல இருந்தால் அது குரு வந்து உங்களுக்கு பாதகாதிபதி. அவர் போய் வந்து 12ஆம் இடத்துல மறையுது உங்களுக்கு யோகம். சரிங்களா? ஸோ முன்னாடி வந்து அவங்க அதாவது ஃபஸ்ட்டில் வந்து லாபத்தில் இருக்கக்கூடிய அதே குரு பகவான் 12ஆம் இடத்துல வரும்போது உங்களுக்கு அதை விட அதிகப்படியான நன்மைகளை செய்யுமே தவிர தீமைகள் கிடையாது. அப்போ லாபத்தில் இருக்க குருவை விட எப்படி இது நன்மைகள் அப்படின்னா, குரு வந்து பாதகாதிபதி. பாதகை விட பார்த்துருப்பார் அந்த லாபத்தில் இருக்கும்போது. அதாவது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை. அதே வந்து 12ஆம் இடத்துல வரும்போது அந்த பாதகை விட பார்க்க மாட்டார். பாதகம் டவுன் ஆகிடும். அவரும் போய் வந்து 12ஆம் இடத்துல மறைஞ்சிட்டார். அப்போ பாதகமே இல்லை. அப்போ உங்களுக்கு இந்த வருடம் ஃபுல்லாகவே சாதகம். அப்போ மேன்மையான அமைப்பு. உங்களுக்கும் மார்க்கெலாம் பார்த்திங்கன்னா நல்லா இப்போ 100 மார்க்கே போடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா வந்து குருவால் தான் உங்களுக்கு பாதகம் நடக்கும். அந்த குருவே மறைஞ்சிட்டாருன்னா உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் தான் நடக்கும். ஸோ மிக அற்புதமான அமைப்புங்க உங்களுக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு. மிகவும் மேன்மையான அமைப்பு. இந்த வருடம் ஃபுல்லாகவே நீங்கள் அடுத்த முயற்சிகளை நீங்கள் ஸ்பீடாக எடுக்க பாருங்கள். உங்களுக்கு சொல்ல வேண்டாம். ஏன்னா நீங்கள் ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசிட்டு போய்கிட்டே இருப்பீங்க. அவன் வெட்டுறானா நீங்கள் சரி வெட்டிடலாம் அவன் பயங்கரமான ஆள் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க. அவன் வந்து ரொம்ப நல்லவன்டா, ஆமாம் ஐயோ எனக்கு கூட அந்த மாதிரி காசுலாம் கொடுத்து உதவி பண்ணான் அப்படின்னு நீங்கள் சொல்லி நல்லவன்னு சொல்லுவீங்க. ஸோ இதுதான் உங்களுடைய மனப்போக்கு. அதாவது யார்கிட்ட எந்த மாதிரி பேசணுமோ அந்த மாதிரியே நீங்கள் பேசுவீங்க. ஒரு ஆள் அடிச்சிடலாம் அப்படின்னா நான் தான் போன வாரம் அடித்தேன் அப்படிம்பீங்க. ஒருத்தன் நல்லவன் அப்படின்னா நான் தான் போன வாரம் காசு தந்தாக்கல, எனக்கு ரொம்ப நல்லது நல்லா பார்த்துக்கிட்டாங்களா வச்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க. இதுதான் உங்களுடைய ஒரிஜினல் கேரக்டர்னா
எப்போவுமே யாருக்கு எந்த மாதிரியோ அந்த மாதிரியான பேசிட்டு போவீங்க. பெரிய உலக ஞானம் கிடைக்கும் உங்களுக்கு. அதாவது யாரும் கண்டுபிடிக்காத ஒரு சில விஷயங்கள் உங்கள் மைண்டில் ஓடிட்டுருக்கும். யாரும் யோசிக்க கூட மாட்டாங்க. அந்த விஷயம்லாம் உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடி ஒரு நன்மையான விஷயங்கள பண்ணிகிட்டு இருப்பீங்களே. இது இப்படி பண்ணால் ஜெயிச்சிடலாம், அது அப்படி பண்ணால் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளே ஒரு ஒரு மன ஓட்டம் ஓடிட்டுருக்கும். நீங்களே உங்கள் மனசுக்குள்ளே பேசிக்கிட்டே இருப்பீங்க எனி டைமும். இதெல்லாம் உங்களுடைய கேரக்டரு, இதுதான் உங்களுடைய இது. ஏன்னா உங்கள் ராசி வந்து மிதுன ராசிங்கிறது ரெண்டு பேர் உட்காந்து பேசுகிற மாதிரியான அமைப்பில் இருக்க காரணம் என்ன கேட்டிங்கன்னா, யார்கிட்ட எந்த மாதிரி வேணாலும் பேசி உங்களுடைய அதிபுத்திசாலித்தனத்தை நீங்கள் காட்டி ஈஸியாக வெளியில் வந்துடுவீங்க. அதனால் உங்களுக்கு இந்த அஷ்டம சனியால் ஏற்பட்ட தாக்கத்தை நீங்கள் ஈஸியாக கடந்து வர்றதுக்காக தான் நான் இந்த விஷயத்த சொன்னேனே. சரிங்களா? ஈஸியாக கடந்து வந்துடுவீங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஏன்னா எல்லாமே கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்குது எல்லா கிரகங்களும். அதனால் வந்து நீங்கள் ரொம்ப மற்ற ராசிக்காரங்க கூட கொஞ்சம், அதாவது மேச ராசிக்காரங்களாம் ஒரு அடிபட்டாங்கன்னா ரொம்ப லேட்டாகும் வெளியில் வர்றதுக்கு. ஆனால் நீங்கள் அடிபட்டால் உடனே தட்டி தூக்கிட்டு வெளியே வந்துடுவீங்க. இதுக்கு என்ன காரணம்னா, அவங்களுக்கு வந்து அந்த ரேஞ்சு மூளை வேலை செய்யாது. நாலேஜ் அவங்க வந்து எப்போவுமே உடம்பு பலம் தான் மேச ராசிக்காரங்களுக்கு. ஆனால் மிதுன ராசிக்காரங்களுக்கு மூளை பலம், பயங்கரமான மூளையை அதாவது யாரும் திங்க் பண்ணாத லெவலில் நீங்கள் திங்க் பண்ணி சூப்பராக தூக்கிட்டு வெளியே வருவீங்க. உங்களுக்கு உண்டான அங்கீகாரம், கௌரவத்தை நீங்கள் எப்படி நிலைநாட்டணும் அழகாக ஐடியா பண்ணி நிலைநாட்டுவீங்க. இதுதான் உங்களுடைய கேரக்டர். அதனால் மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்குது இந்த வருஷம். சரிங்களா? நீங்கள் இதை யூஸ் பண்ணி நீங்கள் இதுக்கு முன்னாடி கடந்த காலத்தில் நடந்த கசப்பெல்லாம் மறந்துட்டு இந்த காலங்கள் உங்களுக்கு உண்டான காலங்களாக நினச்சி, இது உங்களுக்காகவே கொடுக்கப்பட்டது அப்படின்னு நீங்கள் நினச்சி உங்கள் லைஃப்பை வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு உண்டான வழிகளை பார்த்து ஜெயிக்க பாருங்கள். ஏன்னா காலங்கள் வந்து ஒரு சில கதைகள் நமக்கு வந்து இப்போ அஷ்டம சனியில் ஒரு சில கதைகள் நம்ம சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கோம், கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கோம். கஷ்டம்தான் கதைகள். கஷ்டம்தான் நம்ம வாழ்க்கையில் வந்து நமக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம வாழ்க்கையை நம்ம எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா நம்ம எல்லாருமே நல்லவன் நம்பிட்டு இருப்போம். அந்த அஷ்டம சனியில் தான் தெரியும் அவங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு. அதாவது கரும்பு சாறை புழிஞ்சா தான் சர்க்கரை, அதாவது அதில் சர்க்கரை கிடைக்குது, அதில் தான் நம்ம வந்து ஸ்வீட்டு கிடைக்குது. கரும்பை நம்ம புளியலைன்னா அதுக்கு வலிக்குமே நம்ம நினச்சோன்னா, அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். கடவுள் வந்து இறைவன் வந்து அஷ்டம சனி பகவானால் நம்மளை வந்து புளியப்படுதார். கல்லை செதுக்குனா தான் சிலையாக்குது. அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையை நம்ம செதுக்கிறாரு சனி பகவான். அப்படி கொஞ்சமாக நம்ம செதுக்கி அந்த புழிஞ்சி நம்மளை கஷ்டப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரியுது, ஆகா நம்ம இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோமானே. நம்ம எப்போவுமே ஒத்துக்கிட மாட்டோமே நம்ம பண்ண தவிர. நம்ம மனிதனுடைய இயல்பு என்ன? மனித தான் அதாவது கடவுள் பாதி மிருகம் பாதின்னு சொல்கிறாங்களே. நம்ம உடம்பு தான் நமக்கு, அதாவது நம்மகிட்டே இருக்குது. கடவுளும் இருக்கார், மிருகமும் இருக்குது. நமக்கு தெரியும் நம்ம ஒரு சில தப்புகள் பண்ணியிருந்தால் கூட நான் தப்பே பண்ணாத மாதிரியே நம்ம பில்டப் பண்ணுவோம் மற்றவங்க முன்னாடி. ஆனால் நமக்கு நல்லாவே தெரியும் நம்ம இது தவறு தான் பண்ணியிருக்கோம், நம்ம தவறு நம்மளுடைய தவறுனால தான் இது நடந்திருக்கு அப்படின்னு நமக்கு உணர வைக்கக்கூடியவர் சனி. நீ என்னடா நீ அவ்வளோ பெரிய ஆளாண்ணே, நீ வந்து அவ்வளோ ஒரு இதுவாக இருக்கியாண்ணே, நீ உனக்கு எல்லாம் கிடைச்சினே எதுவுமே கிடைக்காது. அந்த இப்போ கூட பார்த்திங்கன்னா நிறைய அரசியல்வாதிகள் சிக்கலில் மாட்டுறாங்க. எதுக்கு மாட்டுறாங்க? அவங்களுக்கு அதாவது அவ்வளோ ஆணவம் என்ன பண்ண முடியும் நீ அப்படிங்கிற ஆணவத்தில் நிறைய பேர் மாட்டுறாங்க. விட்டுருங்க, ஒன்றும் ஆடிக்கிட்டு இருக்காங்களே, நிறைய பேர் ஆட்டம் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அதாவது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து இயல்பாக தான் நம்ம சொல்கிறோமே. ஸோ சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, அதாவது ஒரு பதவியோ ஒரு பணமோ ஒரு பட்டமோ நமக்கு கிடைக்குதுன்னா அந்த பணத்தை எப்படி யூஸ் பண்ணணுமோ அப்படி யூஸ் பண்ணணும். பதவி கிடைச்சா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும். இதெல்லாம் கிரகங்கள் கொடுத்து உங்களை பார்க்கும் நீ எந்த மாதிரி பண்ணுறேன்னு. நீ நெகட்டிவாக பண்ணுறியா, வா 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 உனக்கு வச்சுக்கிடுறேன், நீ அஷ்டம சனியில் மாட்டுவா, 7 சனியில் மாட்டுவேன்னு சொல்லி சனி பகவான் வச்சு செய்வார். இதுதான் உண்மை. இல்லைன்னா இவங்க 2 அஷ்டம சனி 7 சனியில் மாட்டாதவங்க வந்து தசாபுத்திகளை மாட்டிக்கிடுவாங்க. 6ஆம் வீட்டு அதிபதி திசையில் புத்தியில் இப்போ இவரெல்லாம் வந்து செந்தில் பாலாஜி சார்லாம் மாட்டிருக்காருன்னா அவரோட திசை வந்து எங்கேயாச்சும் வீக்காக இருந்திருக்கும், அதனால தான் மாட்டுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து நமக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுத்துட்டு தான் இருக்குது. சரிங்களா? ஆனால் மிதுன ராசிக்காரங்க நீங்கள் கவலையப்படாதீங்க. ரொம்ப அற்புதமான காலங்கள் இந்த காலங்கள். ஏன்னா கடந்த காலங்கள் சரியில்லைங்கும் போது இப்போ கொஞ்சம், அதாவது முந்தி பழைய சோறு சாப்பிட்ருந்தோம், இப்போ கொஞ்சம் சூடாக சாப்பாடு கிடைக்குங்கும்போது இது நல்ல காலம் தானே நம்ம சொல்லணும். அடுத்து வரல நம்ம வடை பாயசோட சாப்பாடோட வரும். சரிங்களா? ஏன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லாபத்துக்கு வரப்போகிறாரு. அதாவது சனி பகவான் வந்து அப்படியே கிளம்பி எங்கே 10, 11 அப்படின்னு லாபத்துக்கு தான் வரப்போகிறாரு. அதனால் வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு யோகமான காலகட்டங்கள் தான். சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்பு இல்லாத இனிமேல் பாதிப்பு இல்லாத ஒரு ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா மிதுன ராசி ரொம்ப சூப்பராக இருக்குது. 2024 எந்த பாதிப்பும் இல்லைங்க. 10ஆம் இடத்துல கூடிய ராகு 10ஆம் இடத்துல தான் இருப்பார். ராகு வந்து அதாவது உங்களுக்கு வந்து ராகு தான் முழு யோகர்னு நம்ம சொல்லுவோமே. இதுக்கு நீங்கள் வந்து ஒரு காலாஸ்திரி போயிட்டு வந்துடுங்க. அதேமாதிரி அதாவது வெள்ளிக்கிழமைக்கு ராகு காலத்தில் பூஜை பண்ணுங்கள். அதாவது துர்க்கை அம்மனுக்கு விளக்கு போடுங்க.
இதை போட்டிங்கனாலே ஓரளவு உங்களுக்கு வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். இந்த ராகு பவன் 10ஆம் இடத்துல உள்ள ராகு உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும். முடிஞ்ச ஒரு காலாஸ்திரி கண்டிப்பாக போயிட்டு வாங்க, அது உங்களுக்கு நல்லாயிருக்கும். புதன்கிழமைக்கு பெருமாள் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்கும். சனிக்கிழமை பெருமாள் வழிபாட்டாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா சனிக்கிழமை வந்து பாக்கியாதிபதியில் 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கனால பெருமாள் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கும். சரிங்களா? ஸோ இந்த வருடம் உங்களுக்கு அற்புதமான வருடமாக இருக்க போது அதை அடித்து துவம்சம் பண்ணி நம்ம பாம்பாடி சித்தருடைய ஆசீர்வாதத்தோட மிகவும் நன்மையாக இருக்கணும், மிகவும் சூப்பராக இருப்பீங்க நம்பிக்கையோடு இருங்க. உங்களுக்கு மிகவும் அற்புதமான காலங்கள் யூஸ் பண்ணி ஜெயிக்க பாருங்கள். வணக்கம்.